கன்னியாகுமரியிலிருந்து ரஃபீக்குங்கிறவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, முன்னர் நடந்த கேள்வி நிகழ்ச்சியில் தொழுகை பற்றி பதில் சொன்னீர்கள். அதில் கிப்லாவை நோக்கி தொழுவதை பற்றியும் சொன்னீர்கள். வாகனத்தில் சொல்லும்போது சுன்னத்தான தொழுகையை வாகனம் எந்த திசையை நோக்கி சென்று கொண்டு இருந்தாலும் தொழுது கொள்ளலாம். ஃபர்லான தொழுகையை வாகனத்தில் இருந்து இறங்கி கிப்லாவை நோக்கி தொழ வேண்டும் என்றீர்கள். அது சரியா? ஃபர்லான தொழுகையை வாகனத்தில் செல்லும் போது இறங்கி கிப்லாவை நோக்கித்தான் தொழ வேண்டுமாங்க என்று கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம ஒரு ஒட்டகத்தில் போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு வாகனத்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுது கடமையான தொழுகை தொழ வேண்டும் வந்துன்னு சொன்னால் இறங்கி கிப்லா இருக்கிற பக்கமாக நம்ம என்ன செய்யணும், அந்த தொழுகையை தொழணும். கிப்லாவுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு இருக்கிறோம். கிப்லாவுக்கு எதிர் திசையில் நம்ம வண்டி போகுது, பஸ்ஸோ காரோ ட்ரெயினோ எதிர் திசையில் போகுது. அப்போ எதிர் திசையில் தொழ முடியாது. அப்போ என்ன செய்யணும், அதுலேருந்து இறங்கி நின்று நம்ம கிப்லாவை நோக்கி தொழுவணும். கடமை இல்லாத தொழுகையாக இருந்தால் எந்த பக்கம் வாகனம் போனாலும் தொழுதுக்கலாம். கடமை இல்லாத தொழுகை இருக்குன்னு வைங்க, அப்போ என்ன செய்யலாம், கிழக்க நோக்கி போகிற வண்டியாக இருந்தால் கிழக்க நோக்கியே தொழுதுக்கலாம் என்று ஒரு செய்தியை சொன்னோம். அது சரியா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இதை சொல்லும்போது நம்மளா சொல்லலை. இதை சொல்லும்போது இதற்குரிய ஹதீஸ் ஆதாரத்தை சொல்லி தான் நம்ம சொன்னோம். இது புகாரியில் 400வது ஒரு ஹதீஸை எடுத்துக்காட்டி தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்லி இருக்கிறோம். இந்த 400வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி அலா ராஹிலத்திஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாகனத்தின் மீதே தொழுவார்கள். வாகனம்னா ஒட்டகத்தில் உட்கார்ந்துட்டு தொழுவார்கள். ஹைசு தவஜ்ஜஹத், அது எந்த திசையில் போய் கொண்டிருக்கிறதோ அந்த திசையில் தொழுவார்கள். இப்போ கிப்லா அங்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், இங்கிட்டு வாகனம் போயிட்டு இருந்தா இங்கிட்டு இப்படியே திரும்பி தொழுவாங்க. கிப்லா முது பக்கம் இருக்கும். அப்போ அவங்க தொழுவாங்க. ஃபைதா அராதர் ஃபரீலத்தை, கடமையான தொழுகையை தொழ நினைக்கும் பொழுது நசல, வாகனத்திலிருந்து இறங்கி ஃபர்ஸ்ட் அக்பலல் கிப்லத்தை, கிப்லாவை நோக்குவார்கள். அப்போ மக்காவில் வந்து மதீனாவுக்கு மக்காவுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது எதிர் திசை கிப்லாவாக இருக்குன்னு வைங்க, அப்போ கிப்லாவிலே தொழுதுடுவாங்க. கிப்லாவுக்கு மாற்றமாக இருந்தால் சுன்னத்தான நபிலான தொழுகைகளை அதே மாதிரியே தொழுவார்கள். கடமையான தொழுகை வரும்போது நசல இறங்குவார்கள். இறங்கி ஒட்டத்தை நிப்பாட்டிட்டு கிப்லாவை நோக்கி திரும்பி தொழுவார்கள்ங்கிறது தான் ஹதீஸ். அந்த ஹதீஸுடைய ஒரு சட்டத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால கடமை இல்லாத தொழுகைகளை நீங்கள் தொழுவதாக இருந்தால், வாகனத்தில் பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறீங்க, ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறீங்க, சுன்னத்தா ஒரு 4 ரக்கா தொழுவு நினைக்கிறீங்க, 2 ரக்கா தொழுவு நினைக்கிறீங்க, கிப்லா பக்கம் வண்டி போகுதா கிப்லாவுக்கு எதிரே போதா பார்க்க தேவையில்லை. அது எங்கிட்டு போனாலும் போயிட்டு போகுது. பிரயாணத்தில் இருப்பவர்களுக்கு உள்ள சலுகை. பிரயாணத்தில் போய் கொண்டிருப்பார்களே, ஆனால் அது இன்னும் ஒட்டகத்தையாவது நம்ம நிப்பாட்டி செய்யலாம். பஸ்ஸெல்லாம் நம்ம பஸ்ஸாக இருக்காது, அது போகிற போக்கு தான் போக முடியும். நமக்கு தகுந்த மாதிரிலாம் மாற்ற மாட்டான். அதுக்கே செய்யலாம் போது இது தாராளமாக செய்யலாம். அப்போ பொதுவான வாகனங்களாக இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த வாகனங்கள் வந்து கிப்லாவுடைய திசைக்கு இல்லாமல் வேறு திசையில் போனாலும் சரிதான், அது போகிற பாக்கு போய்கிட்டோம்னு நம்ம அதே மாதிரியே என்ன செய்யலாம், உட்காந்து நின்று தக்பீர் கட்டி வாகனத்திலே தொழுது கொள்ளலாம். கடமையான தொழுகையாக வரும் பொழுது மட்டும் என்ன செய்யணும், கிப்லாவை நோக்கி தான் தொழுது. கிப்லாவை நோக்கினா வண்டியை நிப்பாட்டுவான்ல. கடமையான தொழுகைக்கு வந்து 5 நேரம் கூடிய நேரங்கள், நல்ல விரிவான நேரங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் எங்கேயாவது டீ குடிக்க எங்கே நிப்பாட்டும் பொழுது கிப்லா பக்கமே இருந்தால், பஞ்சாயத்தில் கிப்லாவுக்கு எதிர்பக்கமாக இருந்தால் இறங்கி என்ன செய்யணும், இந்த பக்கம் வண்டியிலேயே உட்கார்ந்து கூட வேறு பக்கம் திரும்பி தொழுது கொள்ளணும். இதுதான் சட்டம். இதில் வந்து நம்மளா சொன்ன சட்டம் கிடையாது. அதே நேரத்தில் வந்து கிப்லாவே என்னன்னு தெரியவே இல்லை, அப்போ சட்டம் வேற. இப்போ சரியான இருட்டாக இருக்குது, எந்த பக்கம் கிப்லான்னு நமக்கு தெரியலை, அப்படியான ஒரு இடத்துல போய் நிற்கிறோம். அப்போ கிப்லாவை நமக்கு விளங்காட்டி என்ன செய்யறது, எங்கிட்டாலும் தொகுத்துட்டு போயிடலாம். அது வந்து 7வது நேரம். கிப்லா எது என்று நமக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால், எந்த பக்கமாவது நம்ம என்ன செய்யலாம், இதான் அநேகமாக கிப்லாவாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஊகம் பண்ணி நம்ம தொழுது விடலாம். அதுக்கு மாற்றமாக இருந்தாலும் அல்ல அதை குற்றம் பிடிக்க மாட்டான். தெரியும் என்று சொன்னால்
கடமையான தொழுகைன்னா கிபிலாவை நோக்கிக்கிறங்க. அது போக பிரயாணத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஜம்முக்கெல்லாம் அனுமதி இருக்கிறது. ஜம்மு செய்கிறது 2 தொழுகையை ஒன்றா சேர்த்து தொழுகிறதுக்கு ஒரு அனுமதி இருக்கிறது. அப்போ லொஹர் அசர் லொஹர் வந்து ஒரு 12 மணிக்கு வருதுன்னு வைங்க, 12க்கு வந்துச்சுன்னு சொன்னால் அசரு வந்து ஒரு 5:30 மணி 6 7 இப்படி காலத்துக்கு தகுந்த மாதிரி வரும். ஒரு 5:30 மணின்னு வச்சுக்கிறோமே, 5:30 மணிக்கு அசர் முடியுது என்றால் 12லேருந்து 5:30 வரைக்கும் உள்ள அந்த டைமில் எங்கன்னா நிப்பாட்டமாக இருக்க போகிறான். அப்படி நிப்பாட்டும் பொழுது நம்ம கிபிலாவை நோக்கி என்ன செஞ்சுக்கலாம், அழகா தொழுதுடலாம். அது மாதிரி இஷாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மகரிபை இஷாவையும் ஜம்மு பண்ணலாம். கிபிலா பக்கமாக வண்டி போகலை, சரி இந்த அது ஒரு 6-7 மணி நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் எங்கே நிப்பாட்டமாக இருப்பான், அதை பார்த்து நம்ம என்ன செய்யணும், கிபிலாவை நோக்கி அதை தொழுது கொள்ளணும். கிபிலா கடமையான தொழுகை வந்து ஒழு செய்கிறது எப்படி அவசியம்னு நம்ம விளங்கி வச்சிருக்கிறோமோ கிபிலாவும் அவசியம். ஆனால் சுன்னத்தான நபிலான தொழுகைகளுக்கு வாகனத்தில் போய்கிட்டு இருந்த திசையில் தொழுது கொள்ளலாம். அந்த 400வது ஹதீஸை படிச்சீங்கன்னா உங்களுக்கு